ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 1. ஸோ இதை ஷார்ட்டாக ஹெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சாசர், த ஏஜ் ஆஃப் சாசர், ஜெஃப்ரி சாசர். ஸோ இந்த டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட்டர்ஸோட நேம் கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ அந்த நேமில் வந்து இப்போ ஜெஃப்ரி சாசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பயோடேட்டா ஃபுல் பயோ நம்ம ரைட் பண்ண போகிறோம். லைக் அவர் என்ன பெருமையாக பண்ணியிருக்காருன்ற விஷயம், எப்போ பார்ன் ஆகிருக்காரு, அவர் என்னெல்லாம் வந்து சாதனை பண்ணியிருக்காரு, எப்போ இறந்துருக்காரு, அண்ட் நிறைய இப்போ ரைட்டர்ஸ்னாலே நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 2-3 ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லணும். இதுதான் வந்து இந்த ஹெல்லோட வந்து ஃபுல் இதுவே எல்லாத்துலேயுமே அப்படி தான். அவங்களோட பார்ன் டைடு இயரு. ஸோ இது மாதிரி ஹெல்லில் வந்து இப்போ நாங்கள் படிக்கும்போது வந்து கம்மியான ரைட்டர்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நிறைய ரைட்டர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. யூனிட் 5 வரைக்கும் இருக்குது ஹெல்லில். நான் ஆல்ரெடி இதுக்கான போர்ஷன்ஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன போர்ஷன், எந்த டாபிக் நான் டீச் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஜெஃப்ரி சாசர் இது வந்து ஒரு எஸ்ஸேவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கள் மேம் கொடுத்த நோட்ஸ். இது எல்லாமே வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். எந்த வேர்ட்ஸுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஈஸியாக மெமரி நம்ம பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இது வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கன்க்ளூஷனுக்கு ப்ராப்பராக ஒரு எஸ்ஸேவாக நம்ம பார்ப்போம். The history of English poetry begins with Geoffrey Chaucer, 1340 to 1400. He was very close to courtly men because of his political knowledge and diplomatic thinking. He was good at Italian, French and English languages. Also, he has a good knowledge at civil law, philosophy, astronomy and bookkeeping. Because of his profound knowledge and his innovative thinking skill, he is called the first national poet of English. ஓகே, ஸோ இவர் வந்து யாருக்குமே கொடுக்காத ஒரு பேரை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஃபர்ஸ்ட் நேஷ்னல் போயட் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்காரு. அண்ட் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் போயிட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதோட ஹிஸ்ட்ரியே யாரை வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜெஃப்ரி சாசர். இவர் தான் வந்து அந்த காலத்தில் வந்து இவர் தான் வந்து டாப்பில் இருந்திருக்காரு. ஸோ இவரை வச்சு பேஸ் பண்ணி இவரை ஒரு இன்ஸ்பயராக எடுத்து தான் மீதி ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவருடைய பார்ன் டைடு இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1340 அண்ட் டைடு பார்த்தீங்கன்னா 1400. அண்ட் இவர் வந்து கர்ட்லி மென் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அந்த டைமில் ராஜாக்கள் ஆள்ற காலம் தானே, அந்த டைமில் அந்த கோர்ட்லி மென்ஸ் கூடலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா இவருக்கு பயங்கர நாலேஜ் எதை பற்றினா இந்த பொலிட்டிக்கல் நாலேஜும் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் டிப்ளமேட்டிக்கான ஒரு திங்கிங்கும் இருக்கும். பயங்கரமாக நியூவாக வந்து அட்வான்ஸ்டாக வந்து திங்க் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நாலேஜபுளாக இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப க்ளோஸாகவே வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து கூட வச்சுருப்பாங்க. அண்ட் இவருக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன், ஃப்ரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு எதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் லா பற்றின நிறைய விஷயங்கள் தெரியும். ஃபிலாசபி, தத்துவம் அண்ட் ஆஸ்ட்ரானமி, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சன், மூன், இதை பற்றின நிறைய விஷயங்களும் அவருக்கு தெரியும். அண்ட் புக் கீப்பிங். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜேர்னல்லையுமே வந்து பயங்கரமாக வந்து அவர் நிறைய நாலேஜ் வச்சுருக்காரு. அண்ட் இவரோடைய இந்த ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் அண்ட் இது மாதிரி பயங்கர இன்னோவேட்டிவாக நியூவாக திங்க் பண்ணுற ஸ்கில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் போயட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு இவரோட நாலேஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சோஷியல் கண்டிஷன் இன் சாசர்ஸ் ஏஜ். When Chaucer was born, Edward III was ruling the country, and when he grew up, he saw the region of Richard II and died in the year after Henry IV came to power. In the period, the king and his courtmen lead a luxurious and happy life. Business was expanded, and so business people's wealth got increased, but the majority of people were suffering and they were in misery. ஓகே, ஸோ அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாசர் பிறந்தப்பையும் இறந்தப்பையும் யார் ரூல் பண்ணால் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, சோஷியல் கண்டிஷன், மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ சாசர் பிறக்கும்போது, ஓகேவா, அவர் பார்ன் ஆகும்போது எட்வர்ட் III தான் அந்த டைமில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். சாசர் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரியவனாகும்போது அந்த டைமில் ரூல் பண்ணியிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் II, ஓகேவா. அவர் இறங்கும்போது, ஓகேவா, சாசர் இறக்குற டைமில் அந்த டைமில் யார் பவருக்கு வந்து அந்த டைமில் யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹென்ரி IV அப்படின்னு 3 ரூல் பண்ணுற டைம்லேயும் வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ இந்த பீரியடில் வந்து கிங்கும் சரி, அங்கே இருக்க கோர்ட் மென்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் சரி பயங்கர ஒரு லக்ஸரியஸான ரொம்ப நல்லாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கஷ்டமோ அதெல்லாம் இல்லை, ஒரு பயங்கர வெல்த்தியாக தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் பிஸ்னஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ பிஸ்னஸ்னால நிறைய வெல்த் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இப்படி இது மாதிரி கிங்மேன்ஸ் அண்ட் கோர்ட்மேன்ஸ் இவங்க நல்லா இருந்தாலுமே பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பயங்கர சஃபரிங்கில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மிசரிலையும் சஃபரிங்லையும் நிறைய பீப்புள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி வசதியாக இருக்கவங்க மட்டும்தான் வசதியாக ஆகிட்டே இருக்காங்க, நல்லா அவங்க லக்ஸரியஸான லைஃப் லீட் பண்ணுறாங்க. பட் புவர் பீப்புள்ஸோட கண்டிஷனை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணலை அப்படின்ட்டு இந்த சோஷியல் கண்டிஷனை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் அன்ரெஸ்ட். When Chaucer was born, England's condition was good, but at last years of Chaucer's life, the social condition was totally different and people were aware of stern realities of life. ஓகே, அதாவது நம்ம போன பேராகிராஃபில் பார்த்த அதே விஷயத்தை தான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் சாசர் பொறுக்கும்போது அந்த டைமில் இங்கிலாண்டோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் இறக்குற அந்த சமயத்தில் வந்து அப்போ எப்படி இருந்துச்சு அந்த சோஷியல் கண்டிஷன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. பீப்புளெலாம் வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க, ரொம்ப பயங்கர சஃபரிங்ஸில் இருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து பாவர்ட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு பீப்புள்ஸ் கிட்ட, நார்மல் பீப்புள்ஸ் கிட்ட இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேஞ்ச் இன் ஆர்டிஸ்டிக் திங்கிங். During Chaucer's age, men's thought, feelings, habit of mind were obeying to theology. But the new arrival of the spirit changed all of them. The new spirit called humanism came from Italy. Men started to think of freedom in thoughts and arts. ஓகே, ஸோ ஓகே, சாசர்ஸ் ஏஜ், சாசர் இருந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக இருக்க பீப்புள்ஸ், மென்ஸ், விமன்ஸ் அவங்களுடைய திங்கிங் தாட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு சொல்கிறாங்க. எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா தியாலஜி அப்படின்னா பக்தி, கடவுள் மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு கடவுள் தான் எல்லாமே கொடுக்குறாரு, அவர் தான் எல்லான்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ், தாட்ஸ், மைண்ட் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. பட் இது எப்படி மாறுச்சு அப்படின்னா, இட்டாலியிலேருந்து ஒரு நியூ ஸ்பிரிட் வந்துச்சு. என்னென்னா ஹியூமனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து இது தியாலஜியை வந்து அடித்து தூரம் போட்டுடுச்சு. வெறும் ஹியூமனிசம் வந்ததுக்கப்புறம் மென்ஸ் எல்லாமே இதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை மட்டுமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹியூமனிசம் அப்படின்றது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீடம் பற்றி மட்டுமே இருக்கும். ஃப்ரீடம் அண்ட் ஆர்ட்ஸ் இதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுறது தான் வந்து ஹியூமனிசம். ஸோ கடவுள் அப்படின்றது இல்லாமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்க்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், சாசர்ஸ் லைஃப் அண்ட் எஜுகேஷன். Geoffrey Chaucer was born about 1340 in London. His father was a wine merchant. Chaucer did not have very formal education, but he learnt and wrote from his experience in life. At the age of 17, he was appointed a servant at the Duke of Clarence. In 1359, he was with English army in France. Chaucer began to write. He made the regional language as a national language. Thus, he made a solid beginning point in the history of English literature. ஓகே, இப்போ சார்ல்ஸோட லைஃப் அண்ட் எஜுகேஷன் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இவர் எப்போ பார்ன் ஆயிருக்காரு நம்ம பார்த்தோம், 1340 இன் லண்டனில். இவங்க அப்பா வந்து ஒரு வைன் மர்ச்சன்ட், ஓகேவா. அண்ட் இவருக்கு வந்து அந்தளவுக்குலாம் படித்து அந்த டைமில் வந்து எஜுகேஷன் அந்தளவுக்கு கிடைக்கல. அது மாதிரி டிகிரி முடிச்சிருக்கும். இப்போலாம் வந்து 2-3 டிகிரி 4-5 டிகிரி முடிச்சுமே வந்து டிகிரி இருக்கும், பட் நாலேஜ் இருக்கா அப்படின்னா இல்லை. பட் அப்போயே வந்து அவர் ரொம்ப நார்மலாக தான் படிச்சிருக்காரு. பட் அவர் எப்படி இந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாரு, அவரோட இமேஜினேஷன், அவரோட தாட்ஸ்லாம் வந்து அதுதான் வந்து அவர் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 17 வயசு இருக்கும்போது வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஸோ டியூக் ஆஃப் கிளாரன்ஸ், ஓகேவா, இவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 1357 சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1359 வந்து இங்கிலீஷ் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆர்மியில். ஆஃப்டர் தட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் எழுத அவருடைய ஓன் ரீஜனல் லாங்குவேஜை வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் ரைட்டிங் மூலயமா.
அண்ட் இப்படி தான் வந்து இவருடைய சாலிட் பிகினிங் பாயிண்ட் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்லி இவருடைய பெருமையை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சார்ல்ஸ் ஒர்க் பார்ப்போம். Chaucer's work can be divided into three periods, namely the French, Italian and English periods. Each period represents his influence of the respective language in his work. Okay, அதாவது சார்சர் வந்து 3 விதமான லாங்குவேஜில் வந்து ரைட்டிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரெஞ்ச்லேயும் ரைட் பண்ணியிருக்காரு, இட்டாலியன்லையும் ரைட் பண்ணியிருக்காரு அண்ட் இங்கிலீஷ்லேயும் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு 3 பீரியடாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த பீரியடு இங்கிலீஷ் பீரியடு, ஃப்ரெஞ்ச் பீரியடு, இட்டாலியன் பீரியடு 3 பீரியடாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து அந்தந்த லாங்குவேஜில் வந்து அவர் எந்த அளவுக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ நல்லாவே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் ஃப்ரெஞ்ச் பீரியட் அதில் என்னன்றதை பார்ப்போம். When Chaucer started writing, his work was based on French writers' model. He imitated the French works into English. Okay. சார்சர் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ரைட் பண்ணியிருக்காரு. அவர் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரெஞ்சு ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவர் வந்து இவருக்கு முன்னாடி நிறைய பேர் சிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் அதை ஒரு மாடலாக பேஸ் பண்ணி அதை இமிட்டேட் பண்ணி அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து ஃப்ரெஞ்சு ஒர்க்கை வந்து இங்கிலீஷ்க்கு மாற்றினார். ஃபஸ்ட்டு அது தானே பண்ணுவோம். இப்போ நம்ம ரைட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க எப்படி எழுதியிருக்காங்க அவங்கள வந்து ஃபஸ்ட்டு இமிட்டேட் பண்ணுவோம். அந்த ஒர்க் அவங்க எழுதியிருக்க ஒர்க்கை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரார். ஸோ அவர் பண்ண மொதல் விஷயமே இதுதான். அவரோட ஸ்டைல் பாருங்கள். His style was clumsy and immature. First he wrote about French poetry and romance which aimed at cultivating his society. ஸோ முதல்ல சொசைட்டியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் எதை பற்றிலாம் எழுத ஆரம்பித்தார், ஃப்ரெஞ்சில் இருக்க ஒர்க்ஸை இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தார், போய்ட்ரி எழுத ஆரம்பித்தார் அண்ட் ரொமான்ஸ்ன்ற டாபிக் வச்சு எழுத ஆரம்பித்தார். இந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்ஸி, அதாவது அந்தளவுக்கு கிளியராக இருக்கா. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அப்படி தானே கொஞ்சம் தடுமாறுவோம், போக போக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக வந்து நம்ம ரைட்டிங்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக வரும். ஸோ அதுமாதிரி இம்மெச்சூராகவும் ரொம்ப கிளம்ஸியாகவும் தான் இருந்துச்சு அவர் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் பாருங்கன்னா இட்டாலியன் பீரியடில் என்ன நடந்துச்சு. இட்டாலியன் பீரியட் வந்து அவர் அந்த டைம் கொடுத்துருக்காங்க 1370 to 1384 வரைக்கும் ஒரு இட்டாலி அந்த அவங்கள பற்றி வந்து எழுத ஆரம்பித்தது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணது அப்படி தான் இருக்கும். The second period is called Italian period. He had great love towards Dante, Boccaccio and Petrarch. His use of meters and technical ability was greater and tried to produce his original writings. He wrote Anilida and Arcite, The Parliament of Fools, The House of Fame, Troilus and Crusader and The Legend of Good Women. ஓகே, ஸோ இவர் எழுதின ஒர்க்ஸ் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் பீரியடை இட்டாலியன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து அவர் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்காரு, பயங்கர லவ் அப்படின்னே சொல்லலாம். அதுமாதிரி டான்டே, பொக்காஷியோ, பெட்ராச்சுன்றவங்க பயங்கர கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் பாஸ்ட்டில். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி இவங்கள மாதிரி நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாமே அவர் என்ன தான் இமிட்டேட் பண்ணாலுமே இவர் யூஸ் பண்ணுற மீட்டர்ஸ் சரி, மீட்டர்ஸ்னால் தெரியும் இல்லையா, போய்ட்ரியில் எப்படி வந்து ஒரு லிரிக்கலாக ஒரு போய்ட்ரி எழுதுறேன்னா எங்கெங்கே எந்தெந்த வேர்ட்லாம் போடணும் அது மாதிரி பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் ஆஃப் மீட்டர்ஸ், டெக்னிக்கல் எபிலிட்டி இது எல்லாமே பயங்கர கிரேட்டராக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட ஒரிஜினல் ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அப்படி அவர் கொடுத்த ஒர்க்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அனிலிடா அண்ட் ஆர்சைட், அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ட்ராய்லஸ் அண்ட் குருசைடர் அண்ட் லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ஸோ இது மாதிரி ஒர்க்ஸ்லாம் ஒரு எழுதுனதில் ஃபேமஸான ஒர்க்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவர் எழுதுனதுலேயே வந்து ட்ராய்லஸ் அண்ட் குருசைடர் இந்த ஒர்க் வந்து சார்சஸோட பெஸ்ட் நரேட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் ஆல் தீஸ் ஒர்க்ஸ் சார்சர் ரியலிசம், பேத்தோஸ், ரிதம், அலிட்ரேஷன் வேர் அபண்டன்ட். ஓகேவா, இதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஒர்க்கில் ரியலிசம் பயங்கர ரியலிஸ்டிக்காக கொடுக்கறது, பேத்தோஸ் இப்போ சேடான விஷயத்த சேடாக சொல்கிறது அண்ட் ஹாப்பியான விஷயத்தை எந்த அளவுக்கு அதை ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரிதம் அவர் யூஸ் பண்ணியிருக்க, அலிட்ரேஷன் இதெல்லாம் பொய்டிக் டிவைஸ் மாதிரி இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Chaucer's work and the salient features during the period. இதில் ஒரு ஒர்க்கை மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கு. திஸ் போயம் as a fine opening and his characterization of birds reflect his true sense of humor.
இந்த ஒர்க் வந்து இது வந்து ஒரு போயம் ஆக்சுவலாக, ஓகேவா. இதோடைய ஓப்பனிங்கே, இந்த போயம் அந்த ஸ்டார்டிங் அவர் டிஸ்கிரைப் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ஃபைன் ஓப்பனிங்காக இருக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க கேரக்டரைசேஷன் யாரை பற்றி அப்படின்னா, எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த போயம் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டு, ஓகேவா. இந்த பேர்டு மூலிமா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ட்ரூ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது அப்படின்றது இந்த ஒரு போயம் மூலிமா அவர் சொல்லியிருப்பார் அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபைனான ஒரு போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா த இங்கிலீஷ் பீரியட். இதோட டைம் பீரியட் 1385 to 1400. ஓகே, இது வந்து இந்த டைமில் வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த கேண்டம்பரரி டேல்ஸ் அப்படின்னு அவர் எழுதின ஒர்க்கை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். எ குரூப் ஆஃப் 29 pilgrims இன்க்ளூடிங் சாசர் கோ ஃபார் எ pilgrimage ஃபார் த tomb of Saint Thomas Becket located at Canterbury. To drive the boredom of the journey, each pilgrim tells 2 tales on the way to Canterbury and 2 more stories on their return journey. The pilgrimage was popular in the 14th century and it was done for the sake of society's welfare and devotion to God. ஓகே, இந்த இங்கிலீஷ் பீரியடில் வந்து கேண்டபரரி டேல்ஸ் அப்படின்னு ரொம்ப பயங்கர ஃபேமஸ். ஜெஃப்ரி சாசர் அப்படின்னாலே இந்த கேண்டபரரி டேல்ஸ் தான். ஸோ இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து அதாவது ஒரு ஸ்டோரி கிடையாது, இதுக்குள்ளே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரி இருக்கும். நிறைய பேர் சொன்ன கதைகள் வந்து அப்படியே சேர்த்து ஒரு கேண்டபரரி டேல்ஸ் அப்படின்னு ஒரு புக்காக போட்டிருக்காங்க. இது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிமஸ், அதாவது கடவுள் தேடி கடவுள் பார்க்கணும், இல்லைனா இது மாதிரி இறந்தவங்க டாம்ப் கல்லறை பார்க்குறது, இதுமாதிரி கடவுள் தேடி பயணம் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், பில்கிரிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுமாதிரி போகிறவங்களாம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 29 பில்கிரிம்ஸ் இருக்காங்க, ஓகேவா, டோட்டலாக இன்க்ளூடிங் சார்ஜரும் அதில் ஒருத்தவர். ஸோ இவங்க எல்லாருமே பில்கிரிம் போகிறாங்க. ஸோ எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பில்கிரிமேஜ் அட் த டாம் ஆஃப் செயின்ட் தாமஸ் பெக்கெட். சர் தாமஸ் பெக்கெட் அப்படின்றவருடைய கல்லறையை பார்க்க போகிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டர்பரி அப்படின்ற பிளேஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ போகிற வழியில் வந்து போர் அடிக்கும் இல்லையா, அவங்க ரொம்ப தூரம் பயணம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ போகிற வழி போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பில்கிரிமும் வந்து 2 ஸ்டோரி சொல்லணும். போகும்போது அதாவது இப்போ இவங்க போயிட்டுருக்காங்க, போகும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரி சொல்லணும். திரும்ப வரும்போது ஆளுக்கு 2 ஸ்டோரி சொல்லணும். அப்போ தான் போர் அடிக்காமல் ஒவ்வொருத்தவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுகிட்டே அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற இந்த ஒரு ஸ்டோரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்த்து தான் இந்த கேண்டபரரி டேல்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ற எல்லா ஸ்டோரியும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பயங்கர வந்து இந்த பில்கிரிமேஜ் வந்து ரொம்ப பாப்புலர். இந்த 14th centuryயில் இதுதான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் த சேக் ஆஃப் சொசைட்டிஸ் வெல்ஃபேர் அண்ட் டிவோஷன் டு காட். அதாவது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஜெஃப்ரி சாசர் டைமில் வந்து தியாலஜி, அதாவது கடவுள் பக்தி இந்த மாதிரி தான் அதிக நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதை கொண்டு வரதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. பட் அவருடைய இறக்குற டைமில் அது எண்டு வந்து ஒரு நியூ ஸ்பிரிட் வந்துச்சுன்னு சொன்னேன், ஹியூமனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதாவது இது மாதிரி கடவுள் இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டி மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. ஸோ இதான் இந்த ஒர்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாசர்ஸ் போயிட்ரி அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் இஸ் யூனிக் பொசிஷன். இது 2 டாபிக்ஸில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Chaucer is praiseworthy for developing his native language to the national language. He is called the creator of English versification because of his new experience with the new verse forms. They make it impossible to overcome his important place in English literature. He used his dialectual language, made it a national language. Okay. சாசர் வந்து அவர் வந்து பயங்கரமாக வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவர் பண்ண ஒரு விஷயம், அவரோட நேட்டிவ் லாங்குவேஜ். இப்போ என்னோடய நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து தமிழில் எழுதி அதை வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்குறேன், தமிழில் என்னோடய நேட்டிவில் எழுதி அதை பயங்கரமாக நான் ஃபேமஸாக ஆக்கி நான் பெரிய பொசிஷனுக்கு போகிறேன் அப்படின்னா அது பெருமை. இதே வந்து நான் தமிழ் தெரிஞ்சு நான் அதெல்லாம் வந்து செட் ஆகாது, இங்கிலீஷ் தான் இப்போ எல்லாமே ஓகேவாக இருக்குது, நான் இங்கிலீஷில் எழுதி அதில் வந்து டெவலப் ஆக போகிறேன், அப்படி அதில் நான் சாதிச்சா வந்து அது அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. பட் என்னோடய ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே நான் எழுதி அதில் டெவலப் ஆகி அந்த ஓன் நேட்டிவ் லாங்குவேஜே ஒரு
ஒரு நேஷ்னல் லாங்குவேஜை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. அவரோட அவர் பேசுகிற ஸ்லாங் எப்படி பேசுவாரோ அவரோட வேலை அவர் அப்படியே எழுதி அதை பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட்டர் ஆஃப் இங்கிலீஷ் வேர்சிஃபிகேஷன், அதாவது புதுசாக போயம் எழுதுறாரு இல்லையா, அதில் யூஸ் பண்ணியிருக்க நியூ ஃபார்ம்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட்டாக. அப்போ டான்டே நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஒர்க் மாதிரி இல்லாமல் அதையுமே நியூவாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவருக்கு கிடைச்ச இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இவருக்கு கிடைச்ச ஒரு பிளேஸை யாராலையும் இப்போ வரைக்கும் ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்லேயும் இவர் எந்தளவுக்கு வந்து பயங்கர நாலேஜபிள் பர்சனாக இருந்திருக்காரு இல்லையா. ஸோ அவரோட பெருமையை தான் வந்து அவருடைய யூனிக்கான ஒரு பொசிஷன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமனிசம். He took no seriousness in his works, but he wrote poems of humanism. One could find abundant in Italian humanism in his works. Therefore, he is called by Hudson the morning star of Renaissance. ஓகே, ஸோ என்னென்னா இவர் எழுதுகிற போயம்ஸில் எல்லாமே வந்து ஹியூமனிசம் அப்படின்ற டாபிக் பற்றி நிறைய வந்து எழுதியிருக்காரு. முக்கியமாக வந்து இட்டாலியன் ஹியூமனிசம் அப்படின்றது வந்து ஒரு ஒர்க்கில் வந்து அபண்டண்ட்டாகவே தெரியும், நிறைய இருக்குது, நிறைய அவர் ஒர்க்ஸில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹட்சன் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனேசன்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ரீபர்த், ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு புதுசாக அதுக்கு உயிர் கொடுத்து ஒரு ரீபார்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வருது. ஸோ அதில் வந்து இவர் சிறந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நேம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாசர் ஸ்கில், அவரோட ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.